நம்ம மல்லிக்கு உதவி பண்ண போய் தான் கடைசியில இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது இப்போ அந்த ஆட்டோக்காரருக்கும், அதே மாதிரி நம்ம மல்லிக்கு உதவி பண்ண அந்த லேடி 2 பேருமே இப்போ உயிருக்கு போராடுற ஒரு நிலைமையில இருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்களோட பொழப்பு நாசனமா போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ அந்த ரவுடிங்க எல்லாருமே கொலை வெறியில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லிய கூட்டிட்டு வந்தவங்கள யாருமே சும்மா விடக்கூடாது. இவங்க 2 பேரும் தான் இத பண்ணாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட இப்போ அவங்களோட வீட்டுக்குள்ள அதாவது ஒரு இடத்துல அடைச்சு வச்சு இந்த ரவுடிங்க இருந்துகிட்டு அந்த ஆட்டோக்காரனையும் அதே மாதிரி அந்த லேடியையும் பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜயும் அதாவது இந்த இடத்துல மல்லி மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போ சூப்பரான ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துகிட்டு இப்போ ஒரு சில இன்ஃபர்மேஷனோட தான் கிளம்பி வராங்க. அதாவது நம்ம மல்லி அதாவது வெண்பா இந்த மாதிரி எஸ்டி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோக்காரனையும் அதே மாதிரி அந்த அக்காவையும் 2 பேரையுமே எப்படி மாஸ் என்ட்ரி கொடுத்து காப்பாத்துறாங்க அப்படிங்கறதுதான் உண்மையிலேயே ரொம்பவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே இங்க எல்லாருமே பயங்கரமா பயந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம விஜய்க்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிய வரும்போது விஜய் இருந்துட்டு மல்லிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா பதறினாங்க. இது எல்லாமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பட் இருந்தாலும் விஜயோட மனசு நம்ம மல்லி நம்ம பேச்சை கேட்காம போனதுனால தானே இப்போ நம்ம வெண்பாவை இறந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா வச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி இப்போ என்ன நடந்தாலும் சரி அதுவும் இல்லாம அந்த ஆட்டோக்கார அண்ணன் என்ன பண்ணாரு இந்த மாதிரி நம்ம மல்லி அழுதுட்டு வந்தப்போ என்னாச்சுமா ஏதாச்சு எதுக்காக அல்ற என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சு கடைசியில வெண்பா இப்படி காணாம போன விஷயத்த சொல்லிதான் வெண்பா இருக்கக்கூடிய இடத்த தேடி போய் கடைசியில அந்த 6 குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக மல்லி உதவி பண்ணது. அந்த ஒரு விஷயத்துல நான் யாரையுமே கைவிட்ட மாட்டேன். அதே மாதிரி இப்போ அந்த ரவுடிங்க இருந்துட்டு அந்த பொண்ணு எங்க அந்த மல்லியோட வீடு எங்க அந்த மல்லி எங்க இருக்கான்னு ஒழுங்கா சொல்றேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் மல்லி டோரை பொளந்துட்டு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. மல்லியை பார்த்த உடனே இந்த ரவுடிங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோக்காரனும் அந்த அக்காவும் இருந்துட்டு ஏமா எதுக்காகமா நீங்க வந்த முதல்ல இங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிடு மல்லி தப்பிச்சு ஓடி ஓடி போயிடு மல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லி 2 பேரும் பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரவுடிங்களும் வந்துட்டியா உன்னை தேடிட்டு தான் நாங்க இத்தனை நாளா சுத்திட்டு இருக்கோம். உன்னாலதான் இப்போ என் அண்ணன் ஜெயில இருக்காங்க என்னோட பாஸ் ஜெயில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இந்த ரவுடிங்க இருந்துகிட்டு நம்ம மல்லி மேல கொலை கான்ல இருக்காங்க. அதாவது கொன்னே போட்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா மல்லி இருந்துட்டு அதாவது அவங்க சொன்னதுக்கு சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும்போது கண்டிப்பா உங்களை நான் விட்டுட்டு போக மாட்டேன். அதுவும் இல்லாம நீங்க என் பொண்ணு வெண்பாவை காப்பாத்துறதுக்காக உதவி பண்ணி 6 குழந்தைங்களோட உயிரை காப்பாத்திருக்கீங்க. 6 குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க. அவங்களோட அந்த ஒரு ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். அதனால நமக்கு எதுவும் ஆகாது கவலைப்படாதீங்க. இந்த ரவுடிங்ல நான் என்ன பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ரவுடிங்ல நான் சும்மா விட போறது கிடையாது. உங்க அண்ணன் போன இடத்துக்கே உங்களையும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மல்லி பயங்கர கோவத்தோட போய் இப்போ அவங்க 2 பேரையுமே காப்பாத்துறாங்க. அந்த ரவுடிங்களையும் அடிச்சு பொளந்து கட்டுறாங்க. ஒரு பக்கம் மல்லியோட அந்த ஒரு கோவத்தையும் அதே மாதிரி மல்லியோட அந்த ஒரு உத்வேகத்தையும் பார்க்கும்போது அப்படியே 2 பேருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. ஒரு பக்கம் ஆட்டோக்காரனோட யோசிக்கிறாங்க நம்மளே ஒரு ஆம்பளை நம்ம கூட இப்படிலாம் யோசிச்சது இல்லை. ஆனா மல்லி இவ்வளவு யோசிச்சிருக்காளே இவ்வளவு துணிச்சலா இறங்குறாளே நம்மளும் துணிச்சலா இறங்குவோம். இனிமே என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி வெண்பாவை காப்பாத்தி கொடுக்காம விடக்கூடாது. எந்த கொம்ப வரான்னு நானும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ நம்ம அதாவது அவங்க 2 பேரும் நம்ம மல்லிக்கு சாதகமா நிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மல்லி அவங்கள அடிச்சாங்க இல்லையா அதே அந்த ஒரு டைம்ல அந்த ஆட்டோக்காரனும் அதே மாதிரி அந்த அக்கா 2 பேருமே அந்த ரவுடிங்களை போட்டு பொளந்து எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்க ஆட்களை எத்தனை பேர் வேணாலும் கூட்டிட்டு வாங்க அதுல எனக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமே எங்களோட வேட்டை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தடுத்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம அந்த ரவுடிங்களை புடிச்சு இப்ப போலீஸ் கட்டியும் ஒப்படைச்சுறாங்க. மல்லி நீங்க என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. உண்மையிலேயே தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி அந்த 6 குழந்தைங்களோட உயிரை காப்பாத்தும் போதும் சரி இப்போ எங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆபத்து ரவுடிங் எங்களை சூழ்ந்து நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுமே கூட அவ்வளவு துணிச்சலா எங்களோட உயிரை காப்பாத்துனீங்க இல்லையா கண்டிப்பா நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம்
நம்ம மல்லி இருந்துட்டு இதெல்லாம் வந்து இப்போ பெருசு கிடையாது. அதாவது எதுவா யாரா இருந்தாலும் ஒரு உயிர் தான். அது என் வெண்பாவோட உயிர் மட்டும் இல்ல. எல்லாரோட உயிரும் உயிர் தான். உங்கள காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா எங்களுக்கு உதவி செஞ்சு தான் வந்து நீங்க இப்படி வந்து கஷ்டமான ஒரு சூழல்ல இருந்துட்டு இருக்கீங்க. உங்கள காப்பாத்தியாச்சு. இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வெண்பா இருக்கக்கூடிய இடத்தோட இன்ஃபர்மேஷன் இப்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம மல்லி வந்து சொல்றாங்க, "நான் அங்க போய் கிளம்பி போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லி, "மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ உன்னோட வழியில போ. அதே மாதிரி வெண்பா எங்க இருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்க வேண்டியது எங்களோட கடமை. என்னென்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஆட்டோக்காரர்கிட்ட கேட்கும்போது, "ஆமாம்மா, நாங்க 2 பேரும் இப்போ எல்லா இடத்துலயும் தேடி போறோம். ஏன்னா வந்து கூட இருக்கிற அந்த லேடிக்கு வந்து இன்னும் நெறைய இடம் தெரியும். அதாவது குழந்தைங்கள கடத்தக்கூடிய இன்னும் நெறைய இடம் வந்து தெரியும் அப்படிங்கிறதுனால, இப்போ எல்லா இடத்துலயும் போயிட்டு நம்ம வெண்பா இருக்காங்களா? அதுவும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்களையும் காப்பாத்துறதுக்காக என்ன வழி? அது எல்லாத்தையுமே வந்து இப்போ தேட போறாங்க." அதே மாரி மல்லியும் வந்து நேரா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸோட வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது வெண்பாவ காப்பாத்தி ஆவணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா அங்க வந்து அவ்ளோ சீக்கிரம் உஷாராயிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ரொம்ப தாமதமாயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வெண்பாவ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும்போதே வந்து அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயி நம்ம மல்லிக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, இந்நேரத்துக்கு வந்து நம்ம வெண்பாவ காப்பாத்திருப்பாங்க. ஆனா இவங்க ரொம்ப டூ லேட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெண்பாவ கூட்டிட்டு போற நேரத்துல தான் மல்லிக்கு விஷயமே தெரிஞ்சுச்சு. அங்க போய் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது கடைசியில வெண்பா அங்க இல்ல அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இப்போ டோட்டலா நம்ம மல்லி என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து அந்த கடவுள் கண்டிப்பா நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து நல்ல ஒரு வழிய காட்டுவாங்க. வெண்பாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராம விஜய் கிட்டயும், மல்லி கிட்டயும் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே பூஜை எல்லாம் வந்து நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.